எவ்வளவு முதலீடு வந்திருக்கிறது என்று முழுமையான அழிக்க கொடுத்துட்டு ஜெர்மனிக்கு போட்டோம். இதுக்கு பெரிய ஒரு படம் போட்டுட்டு ஜெர்மனிக்கு போவாங்க. இதுவரை முதல்வர் ஸ்டாலினின் வெளிநாடு பயணத்தில் ஈர்த்த முதலீடுகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட்ட பிறகு அவர் ஜெர்மனிக்கு செல்லட்டும் என செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாஜக மூத்த தலைவர் தமிழிசை தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டுல பல இடத்துக்கு வரமாட்டாரு. கள்ளக்குறிச்சிக்கு என்ன ஆச்சு? கள்ளச்சாரம் இருந்த இடத்துல அங்க போக மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு ஜெர்மனிக்கு இதுக்கு முன்னால போன இடத்துல எல்லாம் எவ்வளவு முதலீடு வந்திருக்கிறது என்று முழுமையான அழிக்க கொடுத்துட்டு ஜெர்மனிக்கு போட்டோம். இதுக்கு பெரிய ஒரு படம் போட்டுட்டு ஜெர்மனிக்கு போவாங்க. இவ்வளவு முதலீடு வருதுன்பாங்க, அப்புறம் ஒண்ணும் வராது. அதனால வெளிநாட்டுக்கு இதுக்கு முன்னால போன வெளிநாடுகள் எத்தனை முதலீடுகள் என்று சொன்னீர்கள், சொன்ன முதலீடில் எவ்வளவு வந்தது என்று கணக்கு கொடுங்கள் என்பது எனது கருத்து இல்ல, மக்களோட கருத்து. ராகுல் காந்தி ஏன் கைது செய்யப்பட்டிருக்கிறார்? பொய் சொன்னதுக்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார். அனுமதி இல்லாமல் ஆர்ப்பாட்டம் செய்ததுக்கு என்னமோ தியாகியா கைது செய்யப்பட்டதை போல முன்னிறுத்தப்படுகிறது. அவங்க சொல்றது எல்லாமே பொய். அதை தேர்தல் ஆணையம் பார்த்து கொள்ளும். ஏன்னா அவங்க ஒரு அதிகாரி. அவங்க எந்த ஆட்சி இருக்காங்க? கர்நாடகாவில் ஆட்சியில் இருக்காங்க. கர்நாடக தேர்தல் ஆணையத்தை குறை சொன்னாங்க. கர்நாடக தேர்தல் ஆணையம் இவங்க 2 இடத்துல ஓட்டு போட்டேன்னு சொன்ன அதிகாரி இல்ல ஒரு இடத்துல தான் ஓட்டு போட்டேன்றதை நிரூபிச்சிருக்காங்க. அதே மாதிரி பீகார்ல தேஜஸ்வி சூர்யா எனக்கு ஓட்டே எடுத்துட்டாங்கன்னாங்க. 2 இடத்துல அவரோட ஓட்டு இருந்தது. தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க பீகார்ல ஓட்டர் லிஸ்ட் சமர்ப்பித்த பிறகு 10 நாளா யாருமே அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. நம்மளே பார்த்திருக்கோம். ஓட்டர் லிஸ்ட் கொடுப்பாங்க, அதை எல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணலாம். யாருமே அதை எதிர்ப்பு தெரிவிக்கல. திடீர்னு இப்படி சொல்லி கொண்டு இருக்கிறாருன்னு மக்கள் பார்த்து கொள்வார்கள், ஆணையம் பார்த்து கொள்ளும். இதான் எனது கருத்து. பொய் சொல்வதே அவர் வாடிக்கையா வச்சிருக்காங்க. உச்ச நீதிமன்றத்தினால் கூட குட்டு வாங்கி இருக்கிறார். எப்ப பார்த்தாலும் ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சன் ரெஸ்பான்சிபிளா பேசுங்கன்னு குட்டு வாங்கி இருக்கிறார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.